ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராஜா தான் பாட்டியோட வாழ்ந்துட்டு வந்தான். ராஜா அந்த கிராமத்திலேயே சின்னதாக ஒரு மோமோஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். மோமோஸ் செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சூடான மோமோஸ்களை வீட்டிலையே தயார் செஞ்சு கடைக்கு எடுத்துகிட்டு போவான். அப்படி கடைக்கு போனதும் ராஜா இப்படி சொல்லுவான், எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சூடான மோமோஸ் தயாராக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்கே வந்த ஒரு சின்ன பொண்ணு, அண்ணே எனக்கு ஒரு பார்சல் சிக்கன் மோமோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த ஊரில் ராஜாவோட மோமோஸ் கடையில் நிறைய காலேஜ் படிக்கிற பசங்க வந்து மோமோஸ்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ராஜா கிட்ட மோமோஸ்களை பார்சலும் வாங்கிட்டு போனாங்க. அவனுக்கு போதுமான அளவு லாபம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராஜா இப்படி சொன்னான், பாட்டி நம்ம கடை ஓரளவுக்கு நல்லாவே போகுது, போதுமான அளவு வருமானம் வருது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் பாட்டி இப்படி சொன்னாங்க, ராஜா நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, நீ நாளைக்கு இந்த பாட்டியா கூட வரணும். பக்கத்து கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறதா தரகர் சொன்னார், நம்ம 2 பேரும் போய் நாளைக்கு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராஜா, பாட்டி இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பாட்டி, இல்லைப்பா இந்த பாட்டிக்கு வயசாகுது, உனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும், நாளைக்கு நம்ம 2 பேரும் போயே ஆகணும் அப்படின்னு ராஜாவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவங்க 2 பேருமா சேர்ந்து பக்கத்து கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக 2 பேரும் பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பொண்ணு ராஜாவை பார்த்துட்டு இப்படி சொன்னான், அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளைய சுத்தமாக பிடிக்கல, நான் நல்லா படித்த பையனாக தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், இவன் சுத்தமாக படிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஏதோ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு இவன் வேணாம்ப்பா, நீங்கள் முதல்ல இவங்க 2 பேரையும் இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு. ராஜா வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னான், பாட்டி அங்கே நடந்ததை நினச்சி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும்னு இருக்குதோ அப்போ நடக்கட்டும், அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க பாட்டி அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு பாட்டி படுத்து தூங்கிட்டாங்க. இந்த பக்கம் ராஜா இப்படி யோசித்தான், நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்த பாட்டிக்கு புரியவே மாட்டேன்னுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. ராஜாவோட மோமோஸ் கடையும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. வழக்கத்தை விட அவனுக்கு அதிகமாகவே லாபம் வர ஆரம்பிச்சது. தன்னுடைய கடையை மூடிட்டு ராஜா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடந்தா. அதை பார்த்த ராஜா அந்த பொண்ணுக்கிட்ட வந்தான், யார் இந்த பொண்ணு இங்கே விழுந்து கிடக்கிறா, சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அதை பார்த்த பாட்டி இப்படி கேட்டாங்க, என்னப்பா ராஜா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜா இப்படி சொன்னான், ஐயோ பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் வீட்டுக்கு வர வழியில் இந்த பொண்ணு விழுந்து கிடந்தா, அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் என்னடானா இப்படி பேசுகிறீங்க, முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னான் ராஜா. அந்த பாட்டியும் உள்ளே போய் அந்த பொண்ணு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சாப்பிட்டு முடித்ததும் பாட்டி இப்படி கேட்டாங்க, யாருமா நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, பாட்டி என் பேர் குழலி, என்னோட அப்பா அம்மாவோட இந்த ஊரில் இருக்க கோவிலுக்கு வந்திருந்தேன், அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவங்க இறந்துட்டாங்க, நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டேன், ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க, நீ எதை நினச்சோம் வருத்தப்படாதம்மா, இங்கே என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை வீடு இருக்குது, நீ அங்கேயே தங்கிக்கோ, நாங்கள் உன்னை பக்கத்தில் இருந்து பத்திரமா பார்த்துக்குறோம், நீ எதை நினச்சோம் வருத்தப்படாத அப்படின்னு சொன்னாங்க. குழலியும் பக்கத்தில் இருந்த குடிசை வீட்டில் தங்கிக்கிட்டா. அங்கே கிடைக்கிற வேலைகளை செஞ்சு அவளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தா. பாட்டி குழலியோட வீட்டுக்கு வந்தாங்க.
குழலிக்கிட்ட இப்படி கேட்டாங்க. என்னம்மா குழலி, உனக்கும் வயசாகிட்டே போகுது, நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க? இந்த பாட்டிக்கிட்ட சொல்லு, பாட்டி உனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு குழலி இப்படி சொன்னான். என்ன பாட்டி, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இப்படி கேட்குறீங்க? எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா வரதட்சணைலாம் அதிகமாக கேட்பாங்க. அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போகிறது? என்னுடைய நிலமை இப்போ ரொம்பவும் மோசமாக இருக்குது. நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொன்னா குழலி. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் பாட்டி ராஜா கிட்ட இப்படி கேட்டாங்க. ராஜா, இந்த பாட்டி எது சொன்னாலும் நீ செய்வியாப்பா அப்படின்னு கேட்டாங்க அந்த பாட்டி. அதுக்கு ராஜா இப்படி சொன்னான். என்ன பாட்டி, என்கிட்ட போய் இப்படி கேட்குறீங்க? சின்ன வயசுலேயே என்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நீங்கள் தான் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் பாட்டி. சொல்லுங்கள், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் ராஜா. அதுக்கு அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க. ராஜா, நீ குழலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. அதை கேட்டதும் ராஜா இப்படி சொன்னான். பாட்டி, நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? இந்த கல்யாணத்துக்கு குழலி எப்படி சம்மதிப்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பாட்டி, நீ எதை நினச்சோம் பயப்படாதப்பா, குழலிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. மறுநாள் காலையில் குழலி வேலைக்கு போகிற வழியாக பார்த்து ஒரு மரத்துக்கடியில் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மெதுவாக நடந்து வந்த குழலி பாட்டிக்கிட்ட வந்தா. என்ன பாட்டி, இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? யாரையாச்சும் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா குழலி. அதுக்கு பாட்டி இப்படி சொன்னாங்க. அம்மாடி குழலி, நான் உன்னை பார்க்க தான் இங்கே ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு குழலி, சரி பாட்டி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா குழலி. அதுக்கு அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க. அம்மாடி குழலி, இந்த பாட்டிக்கு ஒரு ஆசைமா, நீ என்னுடைய பேர ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் போனதுக்கப்புறம் நிச்சயம் நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குழலி இப்படி சொன்னான். என்ன பாட்டி இப்படி கேட்குறீங்க? எனக்கு நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி கொஞ்ச நாள்லேயே அந்த பாட்டி வீட்டிலையே அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது பார்த்து அந்த பாட்டி தன்னுடைய மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜாவும் குழலியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே ராஜா சொந்தமாக ஒரு மோமோஸ் கடையை ஆரம்பித்தான். இதை பார்த்த பாட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த பக்கம் குழலி பாட்டிக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நைட்டு அவங்க 3 பேரும் வீட்டுக்கு வெளியே வாசலில் கட்டலில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்ச நாள்லயே பாட்டி இறந்து போயிட்டாங்க. ராஜாவும் குழலியும் சேர்ந்து அந்த மோமோஸ் கடையை ரொம்ப நல்லாவே நடத்திட்டு வந்தாங்க. அதிக லாபமும் கிடைச்சிது. அந்த பணத்தை வச்சு ராஜா சொந்தமாக ஒரு பெரிய வீடு கட்டுனான். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பாட்டி இல்லையேன்னு நினச்சி ராஜாவும் குழலியும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.